இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. ஆண்டவரே உம்மில் அன்பு கொண்டே இனி ஆனந்தமாய் உம்முன் வாழ்ந்திடுவே ஆண்டவரே உம்மில் அன்பு கொண்டே இனி ஆனந்தமாய் உம்முன் வாழ்ந்திடுவே என்னை துரத்தினாலும் துயரம் என்னை மாட்டினாலும் சகலரும் என்னை இகழ்ந்தாலும் சாவு என்னை சூழ்ந்தாலும் என் கண்கள் கலங்காது என் கால்கள் இடராது என் கண்கள் கலங்காது என் கால்கள் இடராது ஏனெனில் என் உயிராண்டவரே இனி என்றும் உன் கரங்களில் நான் என்றும் உன் கரங்களில் நான் ஆண்டவரே உம்மில் அன்பு கொண்டே இனி ஆனந்தமாய் உம்முன் வாழ்ந்திடுவே நம்பிக்கையை நான் இழந்துவிட்டாலும் நன்மைகளை நீர் வழங்குவீரே மீட்பின் கிண்ணம் கையிலேந்தி மீட்பின் பலியாயிடுவேன்
நான் உந்தன் பணியாளன், நாளும் உம்மில் வாழ்ந்திடுவே. நான் உந்தன் பணியாளன், நாளும் உம்மில் வாழ்ந்திடுவே. ஏனெனில் என்னுயிராண்டவரே, இனி என்றும் கரங்களில் நான், என்றும் கரங்களில் நான். ஆண்டவரே உம்மில் அன்பு கொண்டே, இனி ஆனந்தமாய் உம்முன் வாழ்ந்திடுவே. ஆண்டவரே உம்மில் அன்பு கொண்டே, இனி ஆனந்தமாய் உம்முன் வாழ்ந்திடுவே. லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 6 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 5 முடிய. ஓர் ஓய்வு நாளில் இயேசு வயல்வெளியை செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கைகளினால் கசக்கி தின்றனர். பரிசேயருள் சிலர், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை நீங்கள் செய்வது ஏன் என்று கேட்டனர். அதற்கு இயேசு மறுமொழியாக, தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது தாவீது செய்ததை குறித்து நீங்கள் வாசித்ததில்லையா? அவர் இறை இல்லத்திற்குள் சென்று குருக்கள் மட்டுமே அன்றி வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை எடுத்து தாம் உண்டதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்று கூறினார். மேலும் அவர்களிடம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரிகளே, ஓய்வு நாளில் எந்தெந்த வேலைகள் அனுமதிக்கப்படவில்லை என்னும் பட்டியல் மிக மிக நீண்டது. 39 வகையான வேலைகள் ஓய்வு நாளில் செய்யத்தகாதவை என்று சட்டம். அறுவடை செய்தல், தானியத்தை பிரித்தெடுத்தல், உணவு தயாரித்தல் என்னும் வேலைகள் தடை செய்யப்பட்டவை. ஆனால் இயேசுவின் சீடர்கள் அவற்றை மீறி கதிர்களை கொய்து கைகளினால் கசக்கி தின்றார்கள். ஓய்வு நாளை தூயதாக கடைபிடிப்பதில் கருத்தாயிரு என்னும் சட்டம் கடவுள் மோசே வழியாக கொடுத்த கற்பனைகளில் முக்கியமான ஒன்று. இக்கட்டளை பொதுவான ஒன்றாக இருந்ததால் அதற்கு விளக்கங்கள் பல எழுந்தன. ஓய்வு நாளை தூயதாக கடைபிடிப்பது எப்படி? அந்நாளில் ஓய்வு எடுப்பது எப்படி? எந்தெந்த வேலைகளை செய்யலாம்? தடை செய்யப்பட்ட வேலைகள் யாவை? இவை பற்றிய விளக்கங்களை மக்களுக்கு பரிசேயர், மறைநூல் அறிஞர் போன்றோர் விரிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து கூறினார்கள். எல்லா சமுதாயங்களிலும் தூய்மை பற்றிய ஒழுங்குகள் உண்டு. அதுபோலவே யூத சமுதாயத்திலும் பல ஒழுங்குகள் இருந்தன. ஆனால் இயேசு அந்த ஒழுங்குகள் மனிதரின் நன்மைக்காகவே எழுந்தனவென்று வலியுறுத்துகிறார். ஓய்வு நாள் பற்றி விளக்கம் அளிக்க இயேசுவுக்கு அதிகாரம் உண்டு என்பதை பரிசேயர்கள் அறிய தவறிவிட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்று கூறி தம் அதிகாரத்தை நிலைநாட்டுகிறார். இதன் பொருள் என்ன? ஓய்வு நாளில் இயேசுவின் சீடர்கள் தடை செய்யப்பட்ட வேலை செய்தார்கள் என்றே வைத்துக் கொண்டாலும் இயேசு அந்த விளக்கம் சரியானதல்ல என நிலைநாட்டுகிறார். அதற்கு எடுத்துக்காட்டாக முற்காலத்தில் தாவீது அரசர் குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அர்ப்பண அப்பத்தை தாமும் உண்டு தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்ததை முன்வைக்கிறார். தாவீது செய்ததும் பரிசேயர் கணிப்புப்படி சட்டவிரோதம் என்றுதான் கணிக்கப்பட வேண்டும். எனவே இயேசு தம்மை தாவீது அரசருக்கு மேலாக உயர்த்துவதையும் இவன் காண்கின்றோம். மேலும் தொடக்க கால திரு அவையிலே ஓய்வு நாள் பற்றிய விவாதம் தொடர்ந்து நிகழ்ந்தது என்பதும் நற்செய்தி நூல்களில் காணப்படுகிறது. யூத சமயம் வழங்கிய தூய்மை சாய்ந்த சட்டங்களையும் அவற்றுக்கு அளிக்கப்பட்ட விளக்கங்களையும் இயேசு ஏற்கவில்லை. அச்சட்டங்களும் விளக்கங்களும் மனிதரின் நலனுக்கு எதிராக போனால் அவற்றால் யாதொரு பயனும் இல்லை எனவும் மாறாக அவற்றை ஒதுக்க வேண்டும் எனவும் இயேசு கற்பித்தார். இன்னும் கூட சட்டத்தின் பெயரால் மனித நலன் புறக்கணிக்கப்படுகின்ற ஆபத்து இருக்கத்தான் செய்கிறது. நம்முடைய ஒவ்வொரு பங்குலையும் பார்த்தாலும் தெரியும். பலவிதமான சட்டங்களால் பாதிக்கப்படுகிற ஏழைகள், இயேசுவின் சீடர்களும் மனித நலனை ஒடுக்குகின்ற சட்டங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு மனித நலனை மேம்படுத்துகின்ற வழிகளை நாம் காண வேண்டும்.
பழமையும் புதுமையும் பக்குவமாக பின்னி பிணைந்து செல்லுகிற போது அதன் சிறப்பே தனியானது. முதுமையின் விவேகமும் இளமையின் வேகமும் இணைந்து இயங்கினால் அதன் பலனுக்கு ஈடு ஏது? விருந்தும் மருந்தும் விகிதாச்சாரம் பாராமல் இருந்தால் நல்ல சுகத்திற்கு குறைவே இல்லை. இந்த நிலை அவ்வளவு எளிதானதல்ல. அந்தந்த நிலை பற்றிய அறிவு, அனுபவம், ஆற்றல் வேண்டும். இணைந்து இணக்கமாக இயங்குகிற செயலாக்க வேண்டும். இவை இல்லாத போது புதிய திராட்சை மதுவை பழைய தோற்பைகளில் ஊற்றி வைத்த கதைதான். பழைய ஆடையில் புதிய துணியை சேர்த்து தைத்த ஆடையின் கதைதான். மணமகன் மணக்கோலத்தில் இருக்கும்போது நோன்பு இருப்பதும் இதற்கு சமமே. திருமண வீட்டில் முகாரி ராகம் வாசித்தால் யார் பொறுப்பார்? ஆள், இடம், சூழ்நிலை பற்றிய அறிவு, அனுபவம் வேண்டும். வாழ்க்கைக்கு மிக அவசியமான ஒன்றல்லவா இது? கடைபிடித்து பார்ப்போம். இயேசு சொன்னது சரி எனப்படும். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் இயேசு வழங்கிய போதனைகளை நாங்கள் கருத்தாக கடைபிடிக்க எங்களுக்கு ஆற்றலை தாரும். ஆமேன். நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் பயங்கள், நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் பயங்கள், நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் இழப்பு, என் பிரிவு, என்னை வாட்டும் சோதனைகள். என் இழப்பு, என் பிரிவு, என்னை வாட்டும் சோதனைகள். என் பாவங்கள், மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. என் பாவங்கள், மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா.
சுமைகள், என் குடும்பம் என் பணிகள், என்னை அழுத்தும் பல சுமைகள், என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் ஏக்கம் என் நோக்கம், என்னை தாக்கும் பழித்துரைகள், என் ஏக்கம் என் நோக்கம், என்னை தாக்கும் பழித்துரைகள், என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா. என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு
தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். அகிலத்தின் ஆதரவே ஆவே மரியா, உம்மருளால் எம்மை காப்பாய். ஆவே மரியா, அகிலத்தின் ஆதரவே ஆவே இயேசுவின் இனிய தாயே, இரக்கத்தின் அன்னையே, இன்றும் என்றும் கன்னியே, எம் இதயம் மகிழ அருள்வாயே. ஆவே மரியா, அகிலத்தின் ஆதரவே ஆவே மரியா, உம்மருளால் எம்மை காப்பாய். உலகை பாரம்மா, உள்ளம் பதறும் வேளையில் உயிர் கொடு உறவுக்காய். ஆவே மரியா, அகிலத்தின் ஆதரவே ஆவே மரியா, உம்மருளால் எம்மை காப்பாய். தொற்று நோய்களா தொலைத்தோம் வாழ்வினை, தொடரும் இந்த சோகத்தை சுகமாக்க சகாயம் புரிவாயே. ஆவே மரியா, அகிலத்தின்
ஆதரவே. ஆவே மரியா, உம் அருளால் எம்மை காப்பாய். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.